வணக்கம். வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் மறுபடியும் வணக்கம். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இன்னொரு கதை சொல்ல போறேன். அது என்ன கதைனா உங்களுக்கு தெரிஞ்ச கதையா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரியாத கதையா. இந்த கதையில யாரு வரா அப்படின்னா ஒரு சிங்கம். யார் வரா? சிங்கம். அப்புறம் ஒரு முயல் வருது. அப்புறம் என்ன வருது? முயலும் ஒரு சிங்கமும். சிங்கமும் முயலும். கதையோட பேர் என்ன? காதலி கேட்க மாட்டேது. சரி, கதையோட பேரு சிங்கமும் முயலும். சரியா? ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்தது. காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம் இல்லையா? காட்டுக்கு ராஜா யாரு? இந்த காட்டுல சிங்கம் ராஜாவா இருந்தது. ராஜானா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? ராஜா என்ன பண்ணுவாங்க? அமைதியா ஒரு கட்டி உட்கார்ந்துருப்பாங்களா? வேற என்ன பண்ணுவாங்க? வேட்டையாட போவாங்களா? அதான் ராஜாவோட வேலையா? சரி, ராஜா என்ன பண்ணுவாரு? நாட்டை ஆட்சி பண்ணுவாரு இல்லையா? இங்க சிங்கம் இருக்கு இல்லையா? சிங்கம் எதை ஆட்சி பண்ணும்? சிங்கம் காட்டை ஆட்சி பண்ணுது. காட்டை ஆட்சி பண்ணுது இல்லையா? இப்போ ராஜாக்கள்ல நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இல்ல நல்ல ராஜாக்கள் இருப்பாங்க, கெட்ட ராஜாக்கள் இருப்பாங்க. நல்ல ராஜாக்கள்ல யார சொல்லுவோம்? யார சொல்லுவோம்? எல்லாரையும் மதிச்சு எல்லாருக்கும் உதவி பண்றவங்க தான் என்ன பண்ணுவோம்? நல்ல ராஜா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கெட்ட ராஜா தான் யாரு? யாருக்குமே உதவி செய்யாம மத்தவங்களை கொண்டு மத்தவங்களை கஷ்டப்படுத்தி ஆட்சி நடத்துறாங்க இல்லையா? அவங்க எல்லாம் மக்களுக்கு பிடிக்காது. அவங்க எல்லாம் கெட்ட ராஜா அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருக்கு. ராஜாக்கள் நாட்டை ஆளுவாங்க. சிங்கராஜா என்ன பண்றாரு? இந்த காட்டை ஆள்றாரு. சரியா? இந்த காட்டை ஆளும் பொழுது சிங்கராஜா என்ன பண்ணுவாருன்னா, இவர் ஒரு நல்ல ராஜாவா இல்ல. எப்படிப்பட்ட ராஜாவா இல்ல? இவர் ஒரு கெட்ட ராஜாவா இருக்காரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, காட்டுல உள்ள எல்லா விலங்கையும் என்ன பண்றாரு? அடிச்சு என்ன பண்றாரு? வேட்டையாடி சாப்பிடுறதுதான் இவரோட வேலையா இருந்தது. என்ன பண்ணுவாராம்? காட்டுக்கு போவாராம். கண்ணுல என்னெல்லாம் விலங்கு கிடைக்குதோ எல்லா விலங்கையும் என்ன பண்ணுவாராம்? வேட்டையாடி தன்னோட பசியை தீர்த்து போறான். அது மட்டும் இல்லாம தன் பசிக்கு மட்டும் வேட்டையாடாம போறப்பெல்லாம் எந்தெந்த விலங்கெல்லாம் கண்ணுல படுதோ எல்லா விலங்கையும் என்ன பண்ணுவாராம்? அடிச்சு கொண்டு சாப்பிட்டதும் சாப்பிடாததும் போட்டு அப்படியே போட்டு போயிடுவாராம். இதனால காட்டுக்குள்ள விலங்குகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சுட்டான். எல்லா விலங்குகளையும் வேட்டையாடுறதுனால காட்டுக்குள்ள விலங்குகள்லாம் குறைய ஆரம்பிச்சுட்டான். அது மட்டும் இல்லாம சிங்கத்தை பார்த்த உடனே எல்லா விலங்குக்கும் எப்படி இருக்கும்? பயம் வந்துருச்சான். சிங்கம் சட்டம் கேட்ட உடனே எல்லா விலங்கும் ஓடி போயிடுமா. ஒரு நாள் சிங்கம் இல்லாத நேரம் பார்த்து எல்லா விலங்குகளும் ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்துல என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, நம்ம காட்டு ராஜாட்ட போய் பேசுவோம். காட்டு ராஜா எல்லாரையும் அடிச்சு சாப்பிட்டுறாரு. அதனால நம்மளோட எண்ணிக்கையே குறைஞ்சிட்டு வருது காட்டுக்குள்ள. அதனால காட்டு ராஜாட்ட போயிட்டு, இனிமே நீங்க எங்களை சாப்பிட வர வேண்டாம், நாங்களே ஒரு ஆளா ஒரு நாளைக்கு உங்களை தேடி வரோம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்களாம். இதை போயிட்டு சிங்கராஜா கிட்ட சொல்றாங்க. சிங்கராஜா நீங்க எங்களை மொத்தமா சாப்பிடுறீங்க. அதனால நாங்களே என்ன பண்றோம்? டெய்லி ஒரு ஆளா தினமும் நாங்க ஒரு ஆளா வரோம். எங்களை நீங்க என்ன பண்ணுங்க? உங்க பசியில சாப்பிடுங்க, கொண்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு சிங்கராஜா சொல்றாங்க. சிங்கராஜாக்கு எப்போதுமே ஒரு திமிர் இருக்கும் இல்லையா? ராஜாக்கு ஒரு திமிர் இருக்கும் இல்லையா? அந்த திமிர் பேச்சுல பேசுறாரா. ராஜா என்ன சொல்றாரா? நீங்க சொன்ன மாதிரி வரலன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவோம்? மறுபடியும் காட்டுக்குள்ள வந்து எல்லாரையும் அடிச்சு சாப்பிட வேண்டிய நிலைமை வரும். மரியாதையா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆளா வந்துருங்க அப்படின்னு என்ன பண்றாரா சொல்றாங்க. சரியா? சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் வந்தலாம். மறுநாள் முதல் நாள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு மானை தேர்ந்தெடுத்து சிங்கராஜாவுக்கு உணவா அனுப்புறாங்க. அந்த மான் என்ன பண்ணுதா? பயந்து மான் நம்ம சாக போறோம் அப்படின்னா சந்தோஷமா இருப்போமா? இருக்க மாட்டோம் இல்லையா? அப்ப எப்படி இருக்கும்? நம்ம சோகமா இருப்போம் இல்லையா? அப்ப சோகமா இருந்துதான் அப்போ சோகத்தோட சிங்கராஜா கிட்ட போனதா. சிங்கராஜாவை அந்த மானை அடிச்சு அன்னைக்கு சாப்பிட்டுட்டாரா. மறுநாள்
மறுநாள் ஒரு பசுமாடு தேர்ந்தெடுத்து அதை அனுப்புனதான். அந்த பசுமாடும் பயத்தோட போய், சிங்கராஜா இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு உணவா வந்திருக்கேன், என்ன அடிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு சிங்கராஜா கோவைக்கு போச்சான். சிங்கராஜாவை என்ன பண்ணா, அடிச்சு அந்த மாடை சாப்பிட்டாராம். மறுநாளும் வந்ததான். மறுநாள் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு முயலை சிங்கராஜாவுக்கு உணவா தேர்ந்தெடுத்து அனுப்பினாங்க. அந்த முயல் என்ன பண்ணிச்சா, குறும்புக்கார முயல் எப்படி குறும்புத்தனை செய்யும் இல்லையா, அது என்ன பண்ணிச்சா, நேரா குகைக்கு போகாம அப்படி இப்படி காட்டுக்குள்ள சுத்திட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணிச்சான், லேட்டா சிங்கராஜாவை பார்க்க போச்சான். சிங்கராஜாக்கு கோபம் வந்துச்சான். சிங்கராஜாக்கு என்னடா இது, நம்ம சாப்பிட வர சொன்னோம், ஆளு இன்னைக்கு வரலையே, நம்மளுக்கு சாப்பாடா யார் வர போறா, மணி வேற ஆயிட்டு, இன்னைக்கு வரட்டும், இல்லைன்னா நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், காட்டுக்குள்ள போய் வேட்டையாடி சாப்பிடணும் அப்படின்னு முடிவெடுத்து என்ன பண்ணாங்க, சிங்கராஜா உட்கார்ந்துருந்தாங்க. அந்த நேரத்தை பார்த்து லேட்டா வந்த முயல் வந்துதான். லேட்டா வந்த முயலை பார்த்து ஏ முயலே, இன்னைக்கு உணவுக்கு சீக்கிரமா வரணும் இல்லையா, ஏன் இன்னைக்கு லேட்டா வந்த அப்படின்னு கேட்டுதான். அதுக்கு அந்த முயல் என்ன சொல்லுதான், ராஜா ராஜா வர வழியில உங்களை மாதிரியே ஒரு சிங்கத்தை பார்த்தேன். அது என்ன சொல்லுதான், நான் தான் காட்டுக்கு ராஜா, நீங்க எல்லாம் வேற யாரும் ராஜா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ராஜா இல்ல நான் தான் ராஜான்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜனை சொல்லுவான். அந்த முட்டாள் சிங்கம் என்ன பண்ணிச்சான், அப்படின்னா நான் அந்த சிங்கத்தை பார்த்தே ஆகணும், நீ உண்மையதான் சொல்றியா அப்படின்னு கேட்டுதான். அதுக்கு முயலு, உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஏன் கூட வாங்க, நான் என்ன பண்றேன், உங்களை அழைச்சிட்டு போய் அங்க காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். நேரா முயல் பின்னாடி போன சிங்கம் ஒரு கிணத்தை நோக்கி போடுதான். அந்த முயல் கிணத்துக்குள்ள எட்டி பாருங்க சிங்கராஜா, அந்த சிங்கம் இந்த கிணத்துக்குள்ளதான் இருக்கு. எங்க இருக்கு, இந்த கிணத்துக்குள்ளதான் இருக்கு. வெளியில வந்ததுன்னா உங்களையே அடிச்சு சாப்பிட்டுடும், அப்படிப்பட்ட சிங்கம் அது அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லுவான் அந்த முயல். சரியா, அந்த முயல் சொன்ன பேச்சை கேட்டு சிங்கம் அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்த்துதான். கிணத்துக்குள்ள என்ன இருக்கும், தண்ணி இருக்கும் இல்லையா. தண்ணியில் நம்ம எட்டி பார்த்தா நம்ம என்ன தெரியும், நம்மளோட முகம் தெரியும் இல்லையா. அந்த சிங்கமே என்ன பண்ணுதான், தண்ணியில எட்டி பார்க்குதான், அதோட முகம் அந்த தண்ணிக்குள்ள தெரிஞ்சுதான். சிங்கம் என்ன நினைச்சுதான், தண்ணிக்குள்ள உண்மையிலேயே ஒரு சிங்கம் இருக்கு, அதுதான் இப்படி தெரியுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிங்கம் என்ன பண்ணிச்சான், ஏ சிங்கமே நான் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சத்தமா சொல்லுதான். கிணத்துக்குள்ள பேசுனா திரும்பி எப்படி கேட்கும், நம்ம பேசுறதே திரும்ப எதிரொலியா கேட்கும் இல்லையா. அதே போல இந்த சிங்கம் நான் தான் காட்டுக்கு ராஜான்னு சொன்னது கொஞ்ச நேரத்துல மறுபடியும் கிணத்துக்குள்ள இருந்து கேட்கிற மாதிரி எதிரொலியா கேட்டுதான். இந்த சிங்கம் என்ன நினைச்சுட்டான், உள்ள இருக்கிற சிங்கம் தான் ராஜான்னு சொல்லுது நினைச்சுக்கிட்டு, ஏ நீ வரியா இல்ல நான் வரவா அப்படின்னு கேட்டுதான். அதே ஒரு எதிரொலி மறுபடியும் மேல கேட்க இந்த சிங்கம் தன்னோட அறியாமையினால தமான்னு என்ன பண்ணிச்சான், அந்த கிணத்துக்குள்ள இதோ வரேன் நானே உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு கிணத்துக்குள்ள கொதிச்சுட்டான். கிணத்துக்குள்ள மேல வர முடியுமா, அது ஆழமான கிணறு, வர முடியாம என்ன ஆச்சு, தண்ணியில தத்தளிச்சு அது என்ன பண்ணிச்சான், இறந்தே போச்சான். சரியா, கொஞ்ச நேரம் சென்று முயல் என்ன பண்ணிச்சான், தன்னோட வீட்டுக்கு போச்சான். மற்ற விலங்குகள் என்ன பண்ணிச்சான், என்ன இன்னைக்கு முயல் உணவா போகணுமே ஏன் உணவா போல அப்படின்னு கேட்டுதான். அதுக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி மற்ற விலங்குகள் இனிமே பயப்பட வேண்டாம், சிங்கம் என்ன ஆயிடுச்சு, சிங்கம் கிணத்துக்குள்ள வந்து செத்து போச்சு, நீங்க யாரும் இனிமே பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். சரியா, நல்லா இருந்த கதை. இந்த கதைக்கு வந்து என்ன புரியுது உங்களுக்கு, சரியா, பொல்லாப்பு ஞானத்தின் வெல்லப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, நல்லா இருந்த கதை. ஓகே, வணக்கம், நன்றி, வணக்கம்.